பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ஒரே விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசியின் 4ஆம் பாவகம் வலிமையாகி அந்த பாவகத்தின் நன்மையை அனுபவிக்க கிரகங்கள் உங்களை அனுமதிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மாதம்ங்க. நன்மையை அனுபவிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். 4ஆம் பாவகம் மனைவி, அம்மா, வீடு, வாகனம், தன் சுகம், படிப்பு, இது மாதிரியான உங்களுக்கு தேவையான நல்ல அமைப்புகளை பெறறதுக்கு, கிடைச்சிக்கிறதுக்கு, பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரகம் அனுமதிக்குது அப்படின்றது தாங்க மிகப்பெரிய பலன். இதில் சற்று விரய அமைப்புகள் இருக்கும், விரயத்தால் சந்தோஷம் இருக்கும். இப்போ மைனஸே இல்லையா? ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. ராசிநாதன் மாத பிற்பகுதியில் அப்படியே நீச்சத்தை நோக்கி போகிறது இங்கே சற்று பலவீனமான அமைப்பு. என்ன நடக்க போகுது? ராசிநாதன் நீங்களே உங்களுக்கான செலவு, நீங்கள் குழந்தைகளுக்கான செலவு, நீங்களே குழந்தைகளுக்கு படிக்க, பிள்ளைகளுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகளுக்காக சில செலவு அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் 2024 சகல விதமான ரிஷபராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் ஒரு மாதிரியான சுமாரான அமைப்பு இருந்தாலும் பிற்பகுதியில் ஒரு பலமான அமைப்பு இருக்குங்க. பிற்பகுதியில் புதன் வலிமை அடைகிறாரு. ராசிநாதன் சுக்கிரனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆட்சியான நிலை அப்படின்னு இந்த மாதத்திலேருந்து பணப்புழக்கம் சரளமாக இருக்கக்கூடிய தன்மை, தொழிலில் இறங்கி பிற்பகுதியில் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கடனை ஏற்படுத்தி அதன் மூலியமான வருமானம் வரக்கூடிய தன்மை, நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 மிகப்பெரிய நல்ல சம்பவங்களையும் இனிய நிகழ்வுகளையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு உன்னத மாதம் அப்படின்னே சொல்லிடலாங்க. சொல்லப்போனால் ஒரு 11ஆம் மாதத்துலேருந்து, கடந்த 11ஆம் மாதத்துலேருந்து ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகளில் நன்மையை உணர ஆரம்பிக்கிறீங்க. இந்த நல்ல அமைப்பு இன்னொரு 5 வருடத்துக்கு தொடர போதுங்க. அடுத்தடுத்து ராசியின் மிகப்பெரிய ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் வலிமையான நிலையை நோக்கி போகிறது. கடந்த 3 வருடத்துக்கு இல்லாத அளவில் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுக்காக செலவு, சந்தோஷம், குடும்பம், மனைவி, அம்மா அப்படின்னு நல்ல நகை, பொன், பொருள் வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தொடக்க அச்சார மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் 2024 சகல விதமான ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கும். பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போதுங்க. இவ்வளோ நாள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சரியாக வரல, இவ்வளோ நாள் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எதுக்கும் ஒரு தீர்வு வரல, மருத்துவத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல உன்னத ஆரம்ப மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்க போகிறாங்க. செலவுகள் நடக்க போகுது, ஆனால் அந்த செலவுகள் நன்மையான செலவாக இருக்க போகுது. ஒரே ஒரு மைனஸ், நீச்சமடைந்து ராசிநாதனை 8ஆம் அதிபதி பார்க்கறது பலவீனம்னாலும் கூட பிற்பகுதியில் அவரே ஆட்சியாக நிலையில் உங்களுக்கு முதல்ல கடன் ஏற்பட்டு பிற்பகுதியில் சந்தோஷம் இருக்க போகுது. படிப்புக்குன்னு கடன் ஏற்பட போகுது, அந்த படிப்பால் லாபம் வரப்போகுது. அங்கீகாரம், அந்தஸ்து மாதிரியான நல்ல அமைப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம்ங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் இல்லை. சந்தோஷமாக இருக்கலாம், மனநிறைவோடு இருக்கலாம், குடும்பத்தோட, மனைவியோட, அம்மாவோட சந்தோஷமான நல்ல இனிய செலவுகளை பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 தொடக்கத்திலிருந்து அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பொன் பொருள் சேர்க்கை இருக்க போகுது. வீடு வாகன அமைப்புகளில் கடன் ஏற்படும். இது ஒரு நல்ல பலன். ராசிநாதன் என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்துல ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்காரு. அவரே சுக்கிரனாக இருக்கிறாரு. உங்களுக்கு வீடு வாகன அமைப்புகளில் கடன் ஏற்பட்டு அதன் மூலியமான சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கக்கூடிய, சந்தோஷமான நிம்மதியை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 நிச்சயமாக இருக்கும்.